ஹாய் மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, பாம்பன் பிரிட்ஜில் வந்து படகுகள்லாம் ரொம்ப கவனமாக போகணும் வரணும்னு சொல்கிறதுக்கான காரணமே இதுதாங்க. ஏன்னா வந்து இந்த இடத்துல வந்து அதிகமான கல்லாம் இருக்கும். ஸோ அதில் தான் பார்த்திங்க அப்படின்னா அந்த பாறையில் வந்து அந்த போட்டு வந்து முட்டி மாட்டி நிற்கிது பாருங்கள். அதை வந்து இன்னொரு போட்டை வச்சு இழுத்து விட போகிறாங்க. ஸோ அதான் இப்போ பார்க்க போகிறோம். ஏன்னா வந்து அதிகமான கப்பல்கள் விசைப்படலாம் கடந்து போகும்போது ஒரு ட்ராக்கில் கரெக்டாக போகணும். அதில் லைட்டாக கொஞ்சம் மிஸ் ஆனால் கூட இந்த மாதிரி பாறையில் போய் ஏறி உட்காந்துரும். ஸோ அந்த மாதிரி தான் வந்து இப்போ வந்து ஒரு போட்டு வந்து மேலே ஏறி உட்காந்துருக்கு பாருங்கள். அதை வந்து இன்னொரு போட்டு வந்து 2 கயிறு போட்டு இழுக்கிறாங்க பாருங்கள். நல்லா பொறுத்து நிற்கிது. அதான் லைட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக போட்டோட அணியம் திரும்புது பாருங்கள். அந்த போட்டு எவ்வளோ ஃபோர்ஸ் பண்ணி இழுக்கிறாங்கன்னு பாருங்கள். அவ்வளோக்கு வந்து பாறையில் வந்து பொறுத்து நிற்கிது போட்டு. ஸோ அதனால் வந்து புதுசாக வரவங்களாம் ரொம்ப கவனமாக வரணும். ஏன்னா ஆல்ரெடி இங்கே இருக்கிற போட்டு தான் இது. அவங்களே வந்து இந்த மாதிரி சிக்கி மாட்டி நிற்கிறாங்க பாருங்கள். அதான் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு வந்து மூவிங் ஆகுது. நல்லா ஃபுல் ஃபோர்ஸில் 2 ரோப் போட்டு இழுக்கிறாங்க. போட்டு இப்போ தான் கொஞ்சம் மூவிங்காக இருக்குது. அவ்வளோதான், திரும்பிச்சு. போட்டு மறந்துடுச்சு. இழுங்க 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 இழுங்க. போட் நேரம் திரும்பிடுச்சுங்க. இன்னும் லைட்டாக கொஞ்சம் இழுத்தா போயிடும். அப்படிங்க பாருங்கள், நம்ம கூட வந்து நம்ம சக யூடியூபர்ஸ்லாம் வந்து பயங்கரமாக ஷூட் பண்ணிகிட்ருக்காப்புல. ஓரளவுக்கு நேரம் திரும்பிடுச்சு. இன்னும் ஒரு இழுவையில் ஓடிடும் போட்டு. நல்லா பொறுத்து உட்காந்துருக்கு பாறையில். இந்த வீடியோ மக்களே, போட்டை வந்து கரெக்டாக சரி பண்ணி இழுத்துட்டாங்க. போட்டு மிதந்து போய்கிட்டுருக்கு பாருங்கள். இப்போ அந்த போட்டோட இழுவையில் போட்டை வந்து சேஃபாக எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நைட்டு காற்று மாறும்போது அவங்க போட்டிருக்க ஆங்கர் ரோப்பெல்லாம் ஏதாவது ஆங்கர் ரோப்லாம் வந்து இழுவட்டுருச்சு அப்படின்னா இந்த மாதிரி போட்டு வந்து வளைஞ்சு எங்கிட்டாவது போயிடும். அந்த மாதிரியான காரணத்தில் தான் வந்து இந்த போட்டு வந்து இந்த இடத்துக்கு வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி தகவல்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா மறக்காமல் நம்மளோட பேச்சை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பாமன் பாலத்தை கிராஸ் பண்ணி போகும்போது படகுகள் இந்த மாதிரி சேஃபாக போகணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. இப்போ அந்த போட்டு வந்து இழுத்ததில் இந்த இடத்துல ஃபுல்லாக அப்படியே டஸ்ட்டாக போகுது பார்த்தீங்களா? அவ்வளோ ஃபோர்ஸில் வந்து அந்த போட்டு வந்து இழுத்துருக்குங்க. இங்கே பாருங்கள், அந்த இடம் ஃபுல்லாக பாருங்கள் அப்படி இருக்குன்னு. அந்த போட்டு இழுத்ததுலேருந்து இந்த நீரோட்டத்தோட வழியில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அந்த சகதி மாதிரி போகுது பார்த்தீங்களா? இது வந்து அந்த இன்ஜின் வந்து அவ்வளோ ஃபோர்ஸாக இழுத்துருக்கு. ஸோ அதன் அடிப்படையில் வந்து இந்த போட்டை வந்து இழுத்து ரெக்கவர் பண்ணி கொண்டு போயிட்டுருக்காங்க.